அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது என்ற புதிய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்ன என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்கின்ற அமைப்பு 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் கடந்த 17ஆம் தேதி வரை 150 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 70,922 பேர் பங்கேற்று இருக்கின்றனர். அவர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். இதன்படி தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கருத்து கணிப்பின்படி 77.83% பேர் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவார் என 73.30% பேர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உள்ள கருத்து கணிப்பு சதவீதம் 4% மட்டுமே வேறுபடுகிறது. இதேபோல வருகின்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் என்ற கேள்விக்கு திமுகவுக்கு வாக்களிப்போம் என்று 17.7% பேர் தெரிவித்திருக்கின்றனர். அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என்று 17.3% பேர் தெரிவித்துள்ளனர். இந்த இடைவெளியை பார்க்கும் பொழுது திமுக அதிமுக இடையே 4% மட்டுமே வேறுபடுகிறது. ஆக மொத்தத்தில் ஆளும் கட்சியான திமுகவுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் இடையிலான வாக்குப்பதிவு என்பது மிகவும் சொற்ப ரீதியில் பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தற்போது வெளிவரும் செய்திகள் திமுக கூட்டணி உடையும் என்கின்ற கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் அதிமுகவை பொறுத்தவரையில் புதிதாகவும் பலமாகவும் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.